Hello students, welcome to Nilas Max. பாருங்கள் நம்ம பப்ளிக் எக்ஸாம் 2024. ஸோ இதில் வந்து மேக்ஸ். ஸோ மேக்ஸ் எக்ஸாமில் வந்து எப்படி ஈஸியாக பாஸ் ஆகிறது. ஸோ ஆல்ரெடி நம்ம எல்லாருமே ரிவிஷன் பண்ணிகிட்ருப்போம். ஆல்மோஸ்ட் எல்லாமே படித்து முடிச்சிட்ருப்பீங்க. ரிவிஷனுமே வந்து ஜஸ்ட் இன்னும் ஒரு 1 or 2 டேஸில் நீங்கள் முடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் தமிழ் எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க இல்லையா. ஓகே, இதோட வந்து நம்ம மேக்ஸ் எக்ஸாம் அந்த இன்பிட்வீன் ஹாலிடேஸ் அந்த 3 நாளில் தான் வந்து நம்ம மேக்ஸு என்ன பார்த்துருக்கோமோ அதை ஜஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம், போட்டு பார்க்க போகிறோம். புதுசாக எதுவும் அப்போ படிக்க போகிறது இல்லை. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸாமில் எப்படி ஈஸியாக பாஸ் ஆகிறது. ஸோ இதுவரையும் நீங்கள் நல்லா பார்த்துருக்கீங்க. ஓகே, சூப்பர், நல்லா ஸ்கோர் பண்ண போகிறீங்க, சென்டம் ஏம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை வந்து நம்ம கேரி ஆன் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் சம்ஸ் 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸு, பிடிஏ கொஸ்டின்ஸு, ஸோ இது எல்லாமே போட்டிருக்கோம். கோல்டன் கொஸ்டின்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, நல்ல ஐடியா உங்களுக்கு இருக்கும். ஓகே, இப்போ ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எதுவுமே பார்க்கல, ஏதோ ஓரளவுக்கு தான் பார்த்துருக்கோம், நான் பாஸ் ஆனால் போதும். மேஜராக 5 மார்க்ஸ். இப்போ 5 மார்க்ஸில் வந்து எப்படி நம்ம ஓரளவுக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 5 மார்க்ஸில் நம்ம ஸ்கோர் பண்ணோம்னாலே நல்ல மார்க் எடுத்துடலாம் நம்ம. இப்போ ஆக்சுவலி சம் ட்ரிக்ஸு அதாவது இது எப்படி ஃபாலோ பண்ணி நம்ம மேக்ஸ் எக்ஸாமில் பாஸ் ஆகிறது, இதை ஓரளவுக்கு பார்த்துருந்தா எந்தெந்த சம்ஸ் பார்த்தா நம்மளால் பாஸ் ஆக முடியும். தயவு செஞ்சு வீடியோ வந்து கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் வந்து நீங்கள் கேட்ச் பண்ண முடியும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொஷின் பேட்டர்ன் தெரியும். 1 மார்க்கு 20 கொஸ்டின்ஸ். அந்த 20 கொஸ்டின்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 15 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு புக் பேக்லேருந்து வந்துடும். ஸோ அதை நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். 15 கொஸ்டின்ஸ் நம்ம கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ 15 மார்க்ஸ் நம்ம கையில் இருக்குது. மேக்ஸில் வந்து ஒரு 25 எடுத்தால் நம்ம பாஸ். ஸோ ரிமைனிங் வந்து ஒரு 10 மார்க்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா இன்டர்னல் வந்து உங்களுக்கு ஒரு 10 மார்க்ஸ் வந்துடும் இல்லையா. ஸோ அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, 1 மார்க் வந்து நல்ல தரோவாக இருக்கணும் புக் பேக்கு. ஸோ நல்லா தரவு பண்ணிக்கோங்க. சரி, அட்லீஸ்ட் ஒரு 10 மார்க்ஸ் வரலையும் அதில் நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா கூட ஒரு 15 மார்க்ஸ் எப்படி இதில் ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக மேஜராக நம்ம பார்க்கணும் அப்படின்னா, பாஸ் ஆகிறதுங்கிறது விஷயம் கிடையாது. நம்ம பாஸ் ஆகிட்டு ஒரு 50+ கண்டிப்பாக நீங்கள் இந்த நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணீங்க, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 50+ நம்ம எடுக்கலாம். இன்னும் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 60+ நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ மேக்ஸில் வந்து நாட் ஓன்லி டு கெட் பாஸு, அதனோட சேர்ந்து மினிமம் மார்க்ஸு ஒரு 60 வரலையும் நம்மளால் ஷூராக எடுக்க முடியும். கண்டிப்பாக நம்ம எல்லோரும் சம்ஸ் பார்த்துருப்போம். டீச்சர்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க இம்பார்ட்டன்ட் சம்ஸ் என்ன, ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். அது லாஸ்ட் மினிட்டில் நீங்கள் என்ன ரிவிஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் உங்களுடைய மார்க்ஸு. சரி, ஓகே வாங்க இப்போ நம்ம வந்து இந்த 1 மார்க் வந்து நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கோல்டன் கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் ரொம்ப செலக்டிவாக அதையுமே வந்து அதே வந்து ஓரளவுக்கு ரொம்ப ஷார்ட் பண்ணி ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம அதுலேருந்து அனாலிசிஸ் பண்ணி தான் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். அதுலேயும் இன்னும் ஷார்ட் பண்ணி எப்படி வந்து இந்த மினிமம் டியூரேஷனில் எப்படி நம்ம வந்து ஆல்ரெடி படித்ததை நம்ம ரிவிஷன் பண்ணுறது, இல்லை இப்போ புதுசாக லாஸ்ட் மினிட்ல படிக்கிறவங்கலாம் கூட இருப்பீங்க. ஸோ நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ சாப்டர் 6 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 கொஸ்டின் வந்து சாப்டர் 6 கம்பல்சரி நம்மளுக்கு வந்துடும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஒரு 5 சம்ஸ். இந்த 5 சம்ஸ்லேருந்து கம்பல்சரி நம்மளுக்கு வரும். அதாவது சைனு, காசு, அண்ட் தென் இதில் வந்து 4 சம் இருக்குது. சைனு காசில் வந்து 4 சம்ஸ் இருக்குது. நான் ரெட்டில் அன்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்க. இதெல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி கொடுத்துருக்கதே உங்களுக்கு ரொம்ப கம்மியான சம்ஸ் தான். அதுமாதிரி ரெட்டில் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது நீங்கள் ஸ்கிப் பண்ணவே வேண்டாம். ஸோ இதில் 4 சம் இருக்குது. அண்ட் தென் இந்த எக்ஸாம்பிள் 6.7 இருக்கு இல்லையா, ட்ரையாங்கிள் சம், இதை பார்த்துக்கிறீங்க 5. அண்ட் தென் அந்த கிராஸ் பாக்ஸ் சம்ஸு லெஃப்ட் ஹேண்ட் சைடு RHS நம்ம ப்ரூவ் பண்ணுறது. இந்த எக்ஸாம்பிளும் அது 6.3 எக்ஸசைஸ், இந்த சம் இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து வெட்டும் புள்ளி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கண்டுபிடிக்கிறது 6.5 எக்ஸசைஸில் ஒரு சம். ஸோ இவ்வளோ தான். ஆக்சுவலி இந்த 5 சம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் இதெல்லாம் ரெட்டில் பண்ணிக்கணும். சைன் காஸ் 4 சம்ஸும் அண்ட் தென் 6.75 சம்ஸ் இம்பார்ட்டன்ட். பட் சம்டைம்ஸ் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, இந்த பாக்ஸ் A cross B cross C கேட்குறாங்க. ஸோ அதனோட எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ்
அண்ட் சம்டைம்ஸ் வந்து வெட்டும் புள்ளி 3 மார்க்ஸில், சம்டைம்ஸ் அது 5 மார்க்ஸில் கேட்கவும் சான்ஸ் இருக்குது. ஸோ இது வரையும் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஷூராக ஒரு 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணலாம். இது ஒன்றும் நம்மளுக்கு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இதை நல்லா தரவு பண்ணிக்கிறீங்க. ஸோ 6th சாப்டரில் இன்னொரு 5 மார்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 6.7. எக்ஸைஸ் 6.7 வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளெயின் ஈக்குவேஷன்ஸ், தளத்தின் சமன்பாடு காணல். ஸோ இதில் ஒரு 7 சம்ஸ் இருக்குது. இதை பேஸ் பண்ணி ஒரு 2 சம்ஸ் வந்து எக்ஸாம்பிளில் இருக்குது. இது வந்து பேசிக் ஃபார்முலாஸ் தான். 1.2.3 பாயிண்ட்ஸ், ஒரு தளம் 2 தளம், ஒரு புள்ளி 2 புள்ளி 3 புள்ளி. ஸோ இந்த 9 சம்ஸ் நீங்கள் வந்து தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா 7 + ஒரு 2 9 சம்ஸ் நீங்கள் வந்து தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஷூராக இதுலேயே வந்து நம்ம 10 மார்க்ஸ் எடுத்துடலாமே. கம்பல்சரி வந்து நம்ம 6th சாப்டர்லேருந்து 2 சம் வரும். ஸோ இதிலே நம்ம பாஸ் பண்ணிடலாமே. ஸோ 1 மார்க்ஸும் இதை எழுதினீங்கனாலே ஸோ மினிமம் நம்ம வந்து பாஸ் ஆகிடலாம். ஸோ நிறைய சம்ஸ் ஒன்றுமே இல்லை, இதில் ஜஸ்ட் ஒரு 7 சம்ஸ் அண்ட் தென் இதில் ஒரு 9 சம்ஸ், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ நம்மளோட எய்ம் வந்து நாட் ஒன்லி டு பாஸு, அதை தவிர நம்ம கண்டிப்பாக நிறைய படிச்சிருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம இப்போ ரிவிஷன் பண்ணோம்னாலே ஷூராக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் சாப்டர் 12. இந்த ஆர்டரில் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இந்த ஆர்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மார்க் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா ஈஸியஸ்டெல்லாம் ஃபஸ்ட்டு, இதெல்லாம் ரிப்பீட்டடாக, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ப்ளூ பிரிண்ட் கிடையாது. ஆனாலும் நம்மளுக்கு ரிப்பீட்டடாக வந்து எந்த 5 மார்க்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, என்னென்ன எக்ஸசைஸ்லேருந்து கேட்குறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதில் ஈஸியஸ்ட்டிலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வரோம். எதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்களோ அதுலேருந்து நம்ம கொண்டு வரோம். இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு 12.2ல் ட்ரூ ஃபால்ஸ் சம். இது எல்லாருக்குமே தெரியும். இதுவுமே வந்து உங்களுக்கு 5 டேபிள்ஸ் இருக்குது. அந்த 5 ஃபார்முலா டேபிள்ஸ் மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்க, நல்லா மெமரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுலேருந்து என்ன சம் க்ரியேட்டிவ் கேட்டாலும் நம்ம போடலாம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான், இதுலேருந்து 5 மார்க்ஸ் கேட்குறாங்க. சம்டைம்ஸ் வந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸுமே கேட்குறாங்க. அதனால் ட்ரூ ஃபால்ஸ் நல்லா தரவு பண்ணிக்கோ. ஓகே, இதை பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு 3 மார்க் இல்லை ஒரு 5 மார்க் கம்பல்சரி நம்ம கையில் இருக்குது. ஒரு முறை எக்ஸாமில் ஒரு 5 மார்க் 3 மார்க் 2 மார்க்குமே ஒரு 10 மார்க்ஸ் அளவு இதில் வந்து கேட்டாங்க. ஸோ அதனால் இதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ரொம்ப சின்ன சாப்டர் தான், 2 எக்ஸசைஸ் தான். இப்போ நீங்கள் 12.1ல் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ், ஏன்னா இதுவரையும் வந்து இதுலேருந்து ஒரே ஒரு சம் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இந்த முறை வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த 12.1ல் எக்ஸசைஸில் ஒரு 3 சம்மும் எக்ஸாம்பிள்ஸில் ஒரு 3 சம்மும், ஓகேவா. எக்ஸாம்பிளில் 12.7, 12.9, 12.10. ஸோ டோட்டலி வந்து ஒரு 6 சம்ஸ். ஒரு 6 சம்ஸ் வந்து நம்மளை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஷூராக வந்து நம்ம செகண்ட் சாப்டர்லேருந்து ஒரு 5 மார்க்குக்கு நம்ம ரெடி ஆகிடலாம். அப்படி இல்லைனாலும் உங்களால் பார்க்க முடியலாம், ட்ரூ ஃபால்ஸ் சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ 12th சாப்டர் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சுவலி பாருங்கள், இப்போ 8th சாப்டர் வந்து மோஸ்ட்லி கேட்குறதில்ல, ஒரே ஒரு முறை மட்டும்தான். அதாவது லாஸ்ட்டு இந்த ஜூனில் மட்டும் கேட்டிருந்தாங்க. என்னென்னா 8th சாப்டரில் அந்த சைன் இன்வர்ஸ் சம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து ரொம்ப ஈஸியான சாப்டரு, ஈஸியான எக்ஸசைஸு. நம்ம ஏன் இதை ஸ்கிப் பண்ணணும்? ஏன்னா இதுலேருந்து கொஷின் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த 2 to 6 ஆய்லர்ஸ் தியரம், யூலர்ஸ். ஸோ இதை வந்து ப்ரூவ் பண்ணுறது கேட்டாங்கன்னா ஒரு கொஷின் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் சாப்டர் நம்ம பார்க்கலாம். செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், கலப்பெண்கள். இதில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சம்ஸு ஷூராக நம்ம சொல்லலாம். இதில் இருந்தால் சம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் நம்ம வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளில் வந்து 2.27, 3.4 அண்ட் 2.8 இந்த 3 சம். ஸோ இதில் மோஸ்ட்லி லோக்கஸு அண்ட் தென் ப்ரூவ் தட்டில் ஒரு 3 சம், அவ்வளோதான். எக்ஸசைஸ் 2.4ல் 7th சம், 2.6ல் 1 and 2, 2.7ல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் நம்பர் 3, 5 and லாஸ்ட் சம் வெரி இம்பார்ட்டன்ட். நான் இதெல்லாம் அன்லைன் பண்ணியிருக்கணும், அதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே ஆல்ரெடி லிமிட்டட் தான் கொடுத்துருக்கோம், இதையும் நீங்கள் கட் ஷார்ட் பண்ண வேண்டாம். வெரி இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. மற்ற சம்ஸை நீங்கள் கம்பல்சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 6 சம் பார்க்குறதும் பெரிய விஷயம் கிடையாது நம்மளுக்கு, ஓகேவா. ஸோ இந்த 7 சம்ஸ் நீங்கள் நல்லா தரவு பண்ணிவிடுங்க. கம்பல்சரி இந்த ஒரு 5 மார்க் கொஷின் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் 5. சாப்டர் 5லேயும் வந்து ஷுவராக நம்ம சொல்லலாம் ஒரு 2 கொஸ்டின்ஸில் வந்து நம்மளுக்கு 2 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு உண்டு சாப்டர் 5ல். ஸோ அதில் ஒன்று வந்து 5.2 எக்ஸசைஸில் நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம் இந்த 2, அதாவது 4th சம் 8th சம்மில் 4th கூட இந்த 4 and 5 தான் வந்து 5 மார்க்ஸ். ஸோ அதுவும் அண்ட் தென் இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 5.21, 22, 23. ஸோ இந்த 11 சம்ஸ் பார்த்திங்கன்னா ஸோ அதனுடைய அதாவது வேர்டெக்ஸு, ஸோ பேரபுலா, எலிப்ஸு, ஹைப்பர்போலா ஈக்குவேஷன்ஸை வச்சு நம்ம இயக்குவரை சமன்பாடு,
லேட்டஸ்ட் ரெக்டம் ஸோ எக்ஸெட்ராஸ் ப்ரூவ் பண்ணுறது, இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதுலேருந்து ஒரு கொஷின் கம்பல்சரி இந்த இயர் வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி 5.5லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தியரிட்டிக்கல் கொஷின் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து 1 to 6 நல்லா பார்த்துக்கோங்க. கொஷின் நம்பர் 10 பார்த்துக்கோங்க. அதுக்காக நீங்கள் மற்ற கொஷின்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு கிடையாது. கொஷின் நம்பர் 7, 8, 9 ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் இந்த கொஷின்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 5.30. ஸோ 5th சாப்டர் நம்மளுக்கு முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு வந்து சாப்டர் 1 பாருங்கள். ஆக்சுவலாக சாப்டர் 1 வந்து ஏன் நம்ம வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக, அதாவது நம்ம செகண்டு அண்ட் தென் ஆல்ரெடி 5th சாப்டரு இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா மேட்ரிக்ஸில் வந்து நீங்கள் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் டிட்டர்மினன்ட் எக்ஸ்பான்ஷன், ஸோ அதனால் ஆர்டரில் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து கொஞ்சம் நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ எனிவே இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்ஸ் வந்து கிராமர் ரூல் தான் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. இந்த முறையும் கிராமர் ரூல்லேருந்து சம்ஸ் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. காஷியனும் நம்ம பார்த்துப்போம். காஷியனில் வந்து 1.5 அண்ட் தென் எக்ஸைஸ் 1.3 வந்து ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது கிராமர் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ மற்றது ரெண்டும் வந்து நீங்கள் ஃபார்முலா பேஸ் பண்ணி என்ன ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன்னா கொடுத்துருக்க லிமிட்டட் சம்ஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸைஸ் 1.6ல் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 1, 2 and 3 லாம்டா மியூ சம்ஸு, அதை பேஸ் பண்ணியிருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸு. எக்ஸைஸ் 1.7ல் வந்து செகண்ட் சம்மும் தேர்ட் சம்மும். ஸோ கே வேல்யூ அண்ட் கெமிக்கல் ஈக்குவேஷன். இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் வச்சு வர்றது இது வரையும் நம்மளுக்கு கேட்கல, அதனால் கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் 11 ஈஸியான சாப்டரு. ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இதுலேருந்தும் நிறைய கேட்குறாங்க. ஸோ பாருங்கள் ரொம்ப ஈஸியான சம்ஸ், இதை நல்லா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். 11.2ல் ஒரு 4 சம்மு, 11.3ல் ஒரு 4 சம்மு அண்ட் தென் இந்த எக்ஸாம்பிள்ஸ். இந்த கே வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுற சம்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். அதை நல்லா பார்த்துக்கோங்க. இது வெளியே நீங்கள் ஸ்கிப் பண்ணவே வேண்டாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 11th சாப்டர்லேருந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே தான் இருக்காங்க, அதனால் இதை பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் 9 இந்த ஆர்டரில் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஸோ அதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா 9th சாப்டரில் அதாவது இன்டெக்ரேஷனில் பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக இன்டெக்ரேஷன்லேருந்து இந்த 4 சம்ஸ்லேருந்து ஒரு சம்மு. ஏன்னா இதில் எது கேட்பாங்க நம்ம சொல்ல முடியாது. பட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா இந்த 4லேருந்து 1. அண்ட் தென் எக்ஸைஸ் 9.3 இருக்கு இல்லையா. ஸோ இதில் 9.3ல் பார்த்திங்கன்னா இன்டெக்ரேஷனில் எந்த சம் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட்டில் ஒரு 3 சம்மு அண்ட் தென் செகண்டில் வந்து இந்த 10th சம் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, 5 and 10. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து 2 சம்ஸ் இல்லையா. ஸோ ஒன்று வந்து இந்த பார்ட்லேருந்து வரும், செகண்ட் ஒன் வந்து 9.8. கம்பல்சரி இதுலேருந்து வந்து ஏரியா சம்ஸ் கம்பல்சரி கேட்குறாங்க, மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இது இல்லாமல் கொஷின் பேப்பரே கிடையாதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் எக்ஸசைஸ் சம்ஸு அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸு மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் எல்லா சம்ஸும் பார்த்துக்கோங்க எக்ஸசைஸில். ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற சம்ஸு இன்னும் நல்லா கீனாக பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 10. சாப்டர் 10லேயும் வந்து 2 சம்ஸ் கேட்குறாங்க. சம்டைம்ஸ் 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பட் வந்து நான் உங்களுக்கு 10.8 மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ dA/dt ப்ரொபோர்ஷனாலிட்டி வச்சு போடுவோம் இல்லையா, அந்த சம்ஸு. கண்டிப்பாக இதில் எல்லா சம்ஸும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் கொடுத்துருக்கிற சம்ஸு இன்னும் கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இதில் கேட்கணும் அப்படின்னா 10.7லேருந்தும் கேட்பாங்க. லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், நேரியல் வகைக்கெழு சமன்பாடு. பட் அதில் எது கேட்பாங்க நம்மளுக்கு தெரியாது. பட் அந்த மாடல் அண்ட் ஃபார்முலாஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7th சாப்டரு. ஸோ 7th சாப்டர்லேயுமே வந்து 2 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ 7th வந்து 2 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இல்லை 2 கொஸ்டின்ஸ் கேட்குறது என்னென்னா 5th சாப்டரு, 6th சாப்டரு கம்பல்சரி கேட்குறாங்க. அண்ட் தென் 7ல் கேட்குறாங்க, 9ல் கேட்குறாங்க, சம்டைம்ஸ் 10ல் கேட்குறாங்க. இது எல்லாமே வந்து 2 கொஸ்டின்ஸ் வர 5 மார்க்ஸில் வந்து 2 கொஸ்டின்ஸ். அதனால் இந்த சாப்டர்ஸ் வந்து இதில் ரெண்டுமே நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ இதில் வந்து 10.8 இல்லை 9.8 இல்லை 7.8 அண்ட் 7.1, இதில் 9.7 சம்டைம்ஸ் 9.3 அண்ட் தென் இதில் வந்து 10.7. ஸோ அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 7th சாப்டரில் 7.6 அண்ட் தென் எக்ஸாம்பிள் 7.6ம் 7.1 கம்பல்சரி இதுலேருந்து ஒரு கொஷின் உண்டு.
அண்ட் தென் செகண்ட் பார்ட்டு நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 7.65 எக்ஸைஸ் 7.8ல் கொஷின் நம்பர் 1 to 12. சரி, இதுலேயுமே எந்த கொஷின் கேட்பாங்க நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் எல்லா கொஷின்ஸை பார்த்துக்கோங்க. கொஷின் நம்பர் 12 வந்து நிறைய வரதுக்கு சான்சஸ் இருக்குது. கொஷின் நம்பர் 8 நிறைய முறை கேட்டிருக்காங்க இது வரலையும். ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் இது வரலையும் சொன்ன சம்ஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் நம்ம 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாம். ஸோ என்ன அதில் ஒரு 15, இதில் ஒரு 5 5 சார் 25 கூட ஒரு 35 மார்க்ஸ். ஸோ அண்ட் தென் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் இருக்குது இல்லையா, இந்த 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸில் என்னென்ன சாப்டர்ஸ்லேருந்து நிறைய 2 மார்க்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா இந்த சாப்டர் நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், 2, 6, 7, 8, 10, 11 இது எல்லாமே எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா இது வரலையும் எடுத்த ஒரு 7 செட் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸ். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 10 கொஸ்டின்ஸ் வரலையும் நம்மளுக்கு வந்திருக்கு இந்த எல்லா சாப்டர்ஸில் வந்து. ஸோ அப்போ 2 மார்க்ஸை பொறுத்த வரலையும் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் என்னென்னா சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் வந்து நிறைய கேட்குறாங்க. அண்ட் தென் வெக்டார், அண்ட் தென் டிஃப்ரென்ஷியல், அப்புறம் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன், அண்ட் தென் சாப்டர் நம்பர் 10 டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸும் ப்ராபபிலிட்டி. இதுலேருந்து 2 மார்க்ஸ் நிறைய கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் மற்றதெல்லாம் கேட்குறது இல்லையா அப்படின்னா மற்ற சாப்டர்ஸும் கேட்குறாங்க. ஸோ இதில் விட்டது போக மீதி இருக்கிறது எல்லாமே அதில் ஒரு 4 சம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஒரு 4 to 5 சம்ஸ் வரலையும் ரிப்பீட் ஆகிருக்கு. இது வந்து மினிமம் வந்து ஒரு 10 சம்ஸ் வரலையும் இந்த சாப்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம 3 மார்க்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 3 மார்க்ஸில் ரிப்பீட்டடாக கேட்ட சாப்டர்ஸ் என்னென்னா இதில் விட்டது போக மீதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டரில் நிறைய 3 மார்க்ஸ், தேர்ட் சாப்டரில் நிறைய கேட்டிருக்காங்க, அண்ட் தென் 5th சாப்டரில் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 6th பார்த்திங்கன்னா அதுலேயும் கேட்குறாங்க இதுலேயும் கேட்குறாங்க. அதனால் 6, 7, 8 இது மூணுமே வெரி இம்பார்ட்டண்ட்டு. அண்ட் தென் 12th சாப்டரில் தான் நிறைய 3 மார்க் கொஸ்டின்ஸ் வருது. ஸோ அப்போ 3 மார்க்ஸ் மீதி அந்த 10 and 11லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ் வருது. ஒரு 4 கொஸ்டின்ஸ் அந்த லெவல் தான் அவுட் ஆஃப் 7 செட் ஆஃப் 8 செட் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து ஒரு 4 கொஷின். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். சரி, அதே வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எப்படி கேட்பாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம க்ரியேட்டிவ்க்குமே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். க்ரியேட்டிவ் சம்ஸு 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் கம்பல்சரி கொஸ்டின்ஸில் க்ரியேட்டிவ் கேட்டால் கூட நம்ம எப்படி அட்டன் பண்ணுறது, ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் என்னென்ன சாப்டர்லேருந்து 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் கம்பல்சரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுவுமே எல்லாமே லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய்ட்டு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 12 மேக்ஸில் தட் மீன்ஸ் இப்போ கொடுத்த சம்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வெல் அண்ட் குட் சூப்பர் எல்லாமே நம்ம 60 கம்மி இல்லாமல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அதில் பெஸ்ட்டு நீங்கள் டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா க்ரியேட்டிவ் சம்ஸ் பார்த்து நீங்கள் பயப்பட வேணாம். ஆஸ் யூஷுவல் நம்ம பார்த்த ஃபார்முலாஸ் தான் இருக்கும், அதே வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதை வந்து அட்டென்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா ப்ரூவ் தட் சம்ஸ் என்னென்னலாம் வருது, இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாவது பாஸ் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. இதை மட்டும் நீங்கள் ஒரு சீக்ரெட் இருக்குது, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷுவராக நம்மளுக்கு கொஷின் பேப்பரில் வந்து ப்ரூவ் தட் சம்ஸ் வரும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரியலன்னு தயவு செஞ்சு நீங்கள் விட்டுட்டு வர வேண்டாம். ஸோ என்ன கொஷின் கேட்டாலும் ப்ரூவ் தட் சம்ஸ் எத்தனை வருதோ எல்லா சம்முக்கும் அண்ட் ஹென்ஸ் ப்ரூவ்டு என நிறுவப்பட்டது எடுத்து கொஷினை தயவு செஞ்சு எழுதுங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய மார்க்ஸை வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அதே மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலும் ஆன்சர்ஸ் எடுத்து எழுதுங்க. ஸோ பெட்டர் நல்ல உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் நல்லா தெரியுமோ என்னென்ன சம்ஸ் நல்லா தெரியுமோ அந்த ப்ரெசன்டேஷன் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள், நீட்டாக பண்ணுங்கள். ஸோ இது தவிர இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நாட் ஓன்லி டு பாஸ் சொன்ன மாதிரி நல்ல மார்க்ஸோடு நம்ம வெளில வரலாம். வெரி ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.